அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இங்கு எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம் ஒரு பெரிய நோக்கத்தோடு. வாழ்க்கையில சிக்கல்கள் இருந்து எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும், துன்பமற்ற வாழ்க்கை வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டுதான் இத்தகைய கூட்டங்கள் நடைபெறுகின்றன சிந்தனையாளர்களால. இப்போ நேற்று தனி மனிதன் ஒழுக்கத்துக்கு 5 ஒழுக்க பண்பாடு என்ற ஒரு விதிமுறைகளை நல்ல தெளிவாக விளக்கிட்டோம். அது சரி. ஆனால் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் குலத்தை என்ன என்ன சிக்கல்கள் இருக்கிறது என்று தெரிந்து அவையும் போக்கினால்தான் நல்லது. யார் போக்குவது? அரசியல்வாதிகள் செய்ய மாட்டார்கள், மத தலைவர்கள் செய்ய மாட்டார்கள், பொருள்துறை தலைவர்களாக உள்ள வியாபாரிகள் செய்ய மாட்டார்கள். ஆகையினால பொதுமக்களாக உள்ள நாமே தான் முயன்றி அரசியல், பொருளாதாரம், மத இவைகளை எல்லாம் தூண்டிவிட்டு இந்த நல்ல ஒரு திட்டத்தை நிறைவேற்றும். இப்போ எல்லாரும் உலகத்துலதான் பிறந்தோம். ஒரே வயிற்றுல பிறந்தவர்களுக்கு சக உதரர்கள் என்று பேரு. உதரம்னா வயிறு. ஒரே வயிற்றுல பிறந்தவர்களுக்கு சக உதரர்கள். சரியா நினைச்சு பாருங்க, நாம எல்லோரும் எங்க பிறந்தோம்? இதே ஒரே ஒரு உலகம்தான். அப்போ உலகத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான். யார் எங்க பிறந்தாலும் பிறந்தது முதல் இறக்கும் வரையில தினந்தோறும் காலை முதல் மாலை வரையில என்ன என்ன தேவையா இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து உழைத்து பெற்று வந்து கொடுத்துடுறாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு அன்றைய தேவைக்கு வந்துடுது. இந்த அளவுல சமுதாயம் வளர்ந்து வர்ற போது இந்த கூட்டுறவும் அதனால வரக்கூடிய விளைவையும் தடுக்கக்கூடிய சில செயல்கள் நிலை வருகின்றன. அதெல்லாம் கண்டுபிடிச்சு போச்சு. மனித குலத்துல யார் யாருக்கு எதிரி, சண்டை ஏன் வரணும், போர் எதற்கு? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அறிஞர் பெருமக்கள் இருக்கார்கள், நீதிமான்கள் இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலையிலே பொறுப்பிலையும் சிந்திக்கல. அதனால்தான் நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்வோம். போர் மனிதனுக்கு தேவையா? யாருக்கு தேவை? இந்த எண்ணம் வலுப்பெற வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் உள்ளத்தில் எழுந்திருக்க வேண்டும். யாருக்கு போர் தேவை? போரினாலே என்ன ஆகுது? எத்தனை ஆயிரம் மக்கள் துடிதுடித்து உறுப்புகளை இழந்து மடிகின்றார்கள். அதன் பிறகு அவர்களை சார்ந்த மக்கள் எல்லாம் படக்கூடிய துன்பங்கள் என்னன்னு நாம் தெரியும். எந்த நாட்டிலையும் யுத்தம் நடக்குதோ இல்லையோ, யுத்த தேவைக்காக என்று ஏற்பாடு செய்யறாங்க பாருங்க. அதுக்காக ஏற்படுற செலவு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. யுத்தம் நடக்கிற போதும் செலவு, யுத்தம் இல்லாத போதும் செலவு. ஏன்? அதற்கு ஒரு கூட்டம். யுத்தம் நடத்தியாகணும். அதுல வரக்கூடிய வருவாய், வியாபாரம், யுத்த தளவாடங்களுடைய விற்பனை, இதற்காகவே உலகம் என்று யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. யுத்தத்தினுடைய கொடுமையை
எல்லாரும் சிந்தித்து உணர முடியவில்லை, எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கிறோம். உடலில் ஒரு உறுப்பு எவருக்காயிலும் அழியப்பட்டதுன்னா நம் கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒருவருக்கு சிறு காயமோ உடல் ஒரு உறுப்பு அடிபட்டு விட்டால் என்ன கஷ்டப்படுறோம் மற்றவங்களெல்லாம் கூட பார்த்து. போர்ல என்ன நடக்குது? ஒரே நிமிஷத்துல, ஒரு நாள்ல, ஒரு மணி நேரத்துல எத்தனையோ பேர் எந்தெந்த உறுப்பு இழக்கிறாங்க பாருங்க. கண்ணு போச்சு, கை போச்சு, கால் போச்சு, உயிர் போச்சு. அதன் பிறகு அவர்களை அண்டி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாழ்க்கை போச்சு. இது நடந்தானே வரும். யாருக்கு யார் எதிரி? இன்னைக்கு சண்டை போடுறாங்களே, அவனை போய் கேட்டா அந்த எதிரில் நிக்கிறாங்களே அவங்க உங்களுக்கு எதிரியான்னு கேட்டு பாருங்க. இல்லை. பின்ன ஏன் சண்டைக்கு வந்த பழப்பு? அவ்வளவுதான். இது இன்னைக்கு யுத்தத்துக்கு போகக்கூடிய ஆதி காலத்துல அரசனுக்கு அரசன் நின்று மல்யுத்தம் மாதிரி செய்து அவர் ஒருத்தர் ஜெயிச்சு அல்லது மடிய வச்சு யுத்தம் நடந்தது. ஆனா அதன் பிறகு என்ன ஆச்சு? கூலிப்படைகளை வச்சு யுத்தத்தை நடத்த. கம்மன் ஒரு சமயத்துல அடுத்த நாட்டுக்கு போயிருக்கான். சாப்பாடு கிடைக்கல. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, மற்கொண்ட தின்புயத்தான் மாநகர் விட்டு இங்கு வந்தேன். அதாவது மல்யுத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு வலுவான புஜபலம் உள்ளத அந்த நாட்டில இருந்து நான் இங்க வந்திருக்கிறேன். சொற்கொண்ட பாவின் சுயறிவான் இங்க இல்லை. ஆகையினால நான் சிரமப்படுறேன்னு சொல்றேன். அதனால என்ன தெரியுது? அந்த காலத்துல நேரடியாக அரசர்களே யுத்தம் செய்தாங்க. தேவையான. இந்த காலத்துல அப்படி இல்லை. கூலிப்படை. இந்த கூலிப்படைகளை நான் எப்படி வர்ணிக்கிறேன்னு சொன்னா, நம்ம கிராமங்கள்ல கோயில்களுக்கு ஆடு வெட்டுவாங்க. ஆட்டை ஒரு கயிறுல போட்டு ஒருத்தர் பிடிச்சிட்டு வருவான். அது ஜிண்டு ஜிண்டு ஓடும். இன்னும் ஒருத்தன் ஒரு நல்ல தழையா பார்த்து அந்த ஆடு விரும்பக்கூடிய தழையா மேல காட்டிக்கிட்டே போவோம். அந்த தழைய தின்னுகிட்டே வரும். கிட்ட கோயிலுக்கிட்ட வந்த பிறகு தழையும் போச்சு எடுத்து போட்டு அடிச்சிடுவான். இதே போல என்று யுத்தத்துக்கு ஆள் சேர்த்து அவர்கள் சாப்பாடு கொடுத்து பெருமைப்படுத்தி அங்க கொண்டு போய் கொலை பண்றாங்க. கொலைக்களத்துக்கு தான் இட்டு போறாங்க. ஆட்டுக்கு தெரியுமா நம்ம பலியிட போறாங்கன்னு? அதே போல இங்க போறவங்களுக்கு தெரியறதே இல்லை. யார் எதிரி, நான் எங்க சண்டைக்கு போறேன்னு யாராயிலும் நினைச்சு பார்க்கிறாங்களா? இல்லை. இத்தகைய கொடுமை இந்த நாட்டில் நடக்கிறதுனால இந்த உலகத்துல ஒரு யுத்தத்துக்காக எவ்வளவு செலவாகுது பாருங்க. இதை நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய முழுமையான ஒரு நோக்கம் சிறு பொழுதிலிருந்தே வந்துவிட்டது. அதற்காக நான் எடுத்த முயற்சிகள்ல ஐக்கிய நாடு சபை வரைக்கும் போய் அந்த நாட்டால தான் அந்த இயக்கத்தினாலதான் நிறுத்த முடியுமே தவிர தனியா எந்த நாடும் முயற்சித்து நிறுத்த முடியாது என்று தெரிஞ்சிட்டு அங்கேயே 4 ஆண்டுகள் காலம் உள்ள நுழைந்து வெளியே வர்றது, மறுபடியும் விசாரிக்கிறது. அப்படி பார்த்த போது
இந்த யுத்தம் தேவையே இல்லை. அவர்களுக்கு யுத்தத்தை நிறுத்தி சமாதானம் செய்யறதான் உடன்பாடு அந்த சபையில. அது என்ன செய்தாங்க? 2 சபையை ஏற்படுத்தினாங்க. ஒன்னு ஜெனரல் அசம்பிளி, இன்னொன்று செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு சபை. இந்த செக்யூரிட்டி கவுன்சில்னா எல்லா நாடுகளையும் பாதுகாத்துக் கொள்றதுக்காக என்றது பேர். ஆனா எல்லா 180 நாடுகளுக்கும் அப்பப்ப யுத்தம் ஏற்பட்ட என்னென்ன ராணுவ தளவாடங்கள் வேணுமோ அதெல்லாம் சப்ளை பண்றதுதான் அந்த 5 நாடுகளுடைய வேலை. 5 பேருக்கு வீட்டோ பவர் கொடுத்தான். எப்பாயிலும் 6 யுத்தம் நிறுத்தணும் என்றது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த 5 நாட்டுல ஒரு நாடு வீட்டோ பவர் பண்ணிடலாம். அப்ப என்ன, உலகத்துல என்னைக்குமே அமைதி ஏற்படாது. இதை தெரிஞ்சு நான் நேரடியாக உலக சமாதானத்துக்கு என்று ஒரு திட்டம் கொடுத்தேன். அங்கேயே போய் செக்ரட்டரி ஜெனரலா இருந்தவர் நமது நாட்டு அறிஞர் ஒருத்தர் அங்கே வந்தாரு. பேரு சி.வி. நரசிம்மன் இருந்தார். அவருக்கு அனுப்பிச்சேன். ரொம்ப அழுமையா இருக்குது. என்ன நான் கொடுக்கிற போது நாங்க உங்க நாட்டு போய் அவங்க அதோடு இதே திட்டத்தை நீங்க என்ன சொல்றீங்க? நாடுகளை சேர்ந்தது. 180 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அவர்கள் இதை கேட்கிற மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு இத விலைக்கு சொல்லுங்க எல்லாருக்கும். நான் எப்படிங்க செய்யுது? நாங்க ஏற்பாடு பண்றோம். நாங்க அப்படியே ஐக்கிய நாடு சபையின் மூலமாகவே அச்சடிச்சு விளம்பரம் செய்து அத அம்மஷீல்டு ஆடிட்டோரியம்னு ஒண்ணு இருக்குது. ரொம்ப பெருமை வாய்ந்த ஆடிட்டோரியம். அதுல எனக்கு ஒரு நாள் கொடுத்து நீங்க சொல்லுங்க. நாங்க எல்லாம் விலைக்கு சொன்னேன். அதன் பிறகு இந்த திட்டத்தையும் கொடுத்தேன். சரி, இது நீங்க நேரடியாக தனியா கொடுத்தா நாங்க வாங்கி ஒன்றும் செய்ய முடியாது. ஊருக்கு போய் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கியத்தை இருக்காங்களா இல்லையா, அவங்க மூலமாக இங்க அனுப்புங்க. சரின்னு அந்த சமயத்துல பி.பி. சிங் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருந்தார். நான் ஒரு கமிட்டி அமைச்சு அங்க அனுப்பிச்சேன். அந்த கமிட்டியில அவர்கள் போய் கேட்கிற போது அவர் பிரமாதமா குதின்னு குதிச்சார். ஐயோ, இதுதான் நாம் செய்ய வேண்டியது, இந்தியா தான் செய்யணும், வேற நாடு இவ்வளவு அருமையான திட்டத்தை கொண்டு வர முடியாது அப்படி இப்படின்னு சொன்னார். அதுல மயங்கிட்டு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. நான் 13 ஆண்டுகள் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தவன், எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு. அதனால அந்த செக்ஷன் ஆபீசர் இருக்காங்களே, அந்த செக்ஷன் ஆபீஸ்ல 3 தட்டு வைப்பாங்க, ட்ரே, அவங்க பெஞ்சில் இருக்கும். அவர் வர்ற பேப்பர் எல்லாம் கையெழுத்து போட்டு ஃபார் டிஸ்போசல், இங்கேயே எல்லாருக்கும் எங்க எங்க போகணுமோ அனுப்பணும்னு ஒரு தட்டு. இன்னொன்னு ஒன்லி ஃபார் ரெக்கார்டு,
ரெக்கார்டில் போடணும். மூணாவது குப்பை தொட்டி. அது யாருக்கும் தெரியாது, நான் கண்டுபிடிச்சிட்ட பின்னால. அதுல போட்டா ஒன்னும் ஆக்ஷன் இல்லை, அப்படியே எடுத்து குப்பை தொட்டியில போட வேண்டியது. இவங்க இவ்வளவு தூரம் குதிச்ச ஆளுங்க அந்த மூன்றாவது ட்ரேல போட்டா யார் எடுப்பாங்க? ஒன்றும் இல்லை. ஒரு வருஷம் பார்த்த, அடுத்த வருஷம் இங்க வந்த போது அதே ஐக்கிய நாடு சபைக்கு போய் இந்த மாதிரி அனுப்பதான் போகல. சரி, நீங்க வேற ஒரு முக்கியமான பெருமை வாய்ந்த ஆளை கொண்டு செய்யுங்கன்னாங்க. சரின்னு வந்து மறுபடியும் கூட அதே போல அந்த சமயத்துல விபி சிங் போய் சந்திரசேகரன் ஒருத்தர் வந்தாரு. விபி சிங் ஒரு தாண்டார் பாருங்க, குதிச்சார. அதை விட இவ அதிகமா குதிக்கிறார். அடே எப்பா, இப்பேற்பட்ட ஒரு செயலை நான் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களே, அப்படி இப்படின்னுட்டு குதிக்கிறாரு. இவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இவர் செய்து வைப்பார் இதே சொல்லி. அவரும் அந்த மூணாவது தட்டு தான் போட்டான். அதுக்கப்புறம் ஒன்னும் நடக்கல. நான் மூன்றாவது ஆண்டு மறுபடியும் அந்த ஐக்கிய நாடு சபைக்கு போற போது கேட்டா, அது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அதே நீங்க வாங்கன்னு சொல்லி என்னை கொண்டு போய் அந்த ஆர்சி டீலர்ஸினுடைய ஏஜென்ட் இருக்கான அவங்களாண்ட விட்டு அவருக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டான். சரின்னு போய் உட்கார்ந்தோம். எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஐயா, என்ன இங்க உலக சமாதானத்துக்காகத்தானே ஏற்பட்டது இது, இங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டு, ஐயா நான் முழுமையாக சொல்றேன்னு கேட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. $1 செலவழிச்சு இந்த யுத்த தளவாடங்கள்ல எந்த பொருள் செய்தாலும் $600 வரையில விலை வச்சு விற்கலாம் முதல்ல. அதான் சட்டம். ஐயோ, இது பெரிய கொள்ளை இல்லையான்னு கேட்டேன். ஐயோ அப்படி இல்லைங்க, அதெல்லாம் நீதியாத்தான் வச்சிருக்காங்க. என்ன நீதி? அந்த $600 எந்த நாடா இருந்தாலும் $600 லாபம் தானே. அதுல பாதி இன்கம் டாக்ஸ் எடுத்துக்கோம். $300 போச்சு, இன்னும் $300 இருக்கு. அதை எடுத்து அதுல 4 ஒரு பங்கு 25% எடுத்து எந்த நாடு ராணுவ தளவாடம் வாங்குறாங்களோ அந்த நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு அனுப்பிச்சுடுவான். கிக் பேக். அன்னைக்குதான் எனக்கு அந்த வார்த்தை தெரியும். கிக் பேக். கிக் பேக்னா லஞ்சம். அருமையான வார்த்தை. ஏன்னா நேரடியா கொடுக்கறது இல்லை, அப்படியே அந்த திருட்டு பசங்களெல்லாம் சேர்த்து ஒரு பேங்க் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த பேங்க்ல போயிடும். அப்போ அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் அதை எடுத்துட்டு இங்க ஊருக்கு அவன் சொன்னா, நீங்க சோசியல் சர்வீஸ ரிஜிஸ்டர் பண்ண 10 நாட்டுல ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தா அவங்க அனுப்பிச்சாக்கா நாங்க சீட்டு கொடுக்குறோம், அவங்க அனுப்பலாம் இந்த ரெசல்யூஷன் சொன்னாங்க. நம்ம சங்கம் அந்த சமயத்துல பார்த்தா 7 நாடுகள்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருந்து. அப்போ எனக்கு ரொம்ப பழக்கமானவர் சி சுப்பிரமணியம், உங்களுக்கு தெரிய, நம்ம நாட்டிலையும் சில சமயம் மினிஸ்டரா இருந்தாரு. அப்புறம் இன்னும் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் மினிஸ்டரா. அப்ப அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர். அவரை போய் கண்டு பேசினேன். சரிங்க, இவ்வளவு தூரம் செய்தீங்க, அந்த ரெசல்யூஷன் கொடுங்க நான் பாக்குறேன். படிச்சு பார்த்தாரு. இந்த வார்த்தை தான் சொன்னார், இதை எந்த அரசியல்வாதியும் அமலுக்கு கொண்டு வர மாட்டான்.
பாம்பு கால் பாம்புக்கு தெரியும். அப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். என்ன செய்யறது என்ன? நீங்க அவங்களையே வழி கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க, 10 நாட்டுல எந்த பொது சபை இருக்குதோ பொது சேவை அவர்கள் கொடுத்தா நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க அப்ப இது மாதிரி சொன்னாங்கன்னு கேட்டேன். அப்படியானா நம்ம நாட்டுல இந்த ஹரிமா சங்கம் இருக்குது, அது உலகம் முழுக்க இருக்குது, நாம் அவங்கள கேட்டு பார்க்கிறேன்னு சொல்லி அவருடைய மருமகன் பேரு ராமகிருஷ்ணன் பேர் போகுது. உடனே கூப்பிட்டார். ராமகிருஷ்ணான்னு வந்தாரு. இந்த இதை நீங்க சப்மிட் பண்ண முடியுமான்னு கேட்டார். செய்யலாம். உடனே அங்கிருந்து இதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி நம்ம டாக்டர் என்எம் மகாலிங்கம் இருக்காரு, அவருக்கு டெலிபோன் பண்ணாங்க. சரி செய்யன்னு சொல்லி சர்க்கரை ஆலயனுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டார். பெரிய மீட்டிங் நடந்தது. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு அப்ஜெக்ஷன் இல்லாத பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அனுப்ப வேண்டியது தானே, அனுப்பிச்சாங்க. அது அந்த வருஷம் மார்ச் மாசம் 7ஆம் தேதி அனுப்பிச்சாங்க. 74. யாரும் எடுக்கல. அந்த நிலையில காரணம் எடுத்திருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல போய் இல்லையா பாஸ் பண்ணணும். அந்த கவுன்சில்ல போற போது வீட்டோ பவர் கொடுத்துட்டாங்க எல்லாரும். 5 நாடுகளுமே வீட்டோ பவர் உபயோகிச்சுட்டா. அப்ப பாஸ் ஆகாது. இப்ப பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் இன்னைக்கு நாட்டுக்கு விரோதமான செயல்கள் எங்கெங்க நடக்குதோ அவர்களெல்லாம் ஒரு கூட்டமாக குழுவாக கூடிக்கொண்டு நிறைய பணத்தை செலவு பண்ணி அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம் அதே செயல்கள் மீண்டும் மீண்டும் நடக்கிறதுக்கு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. எந்த செயலையும் அதாவது நிறுத்த முடியாது. இந்த மாதிரி தான் அந்தந்த இடத்துல அதுக்கு ஒரு குழு இருக்குது. அதுக்கு லஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் இந்த மாதிரின்னா எப்படி உலகத்துக்கு சமாதானம் வரும்? நான் ஒரே கேள்விதான் கேட்டாங்க. நீங்க அவங்க சொன்ன மாதிரி நான் 180 நாடுகளையும் கூட்டினாங்க. அங்க நான் பேசி எல்லாருக்கும் விளக்கினேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும். அவங்க ஆச்சரியம், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்க இருந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஆள் போய் ஐக்கிய நாடு சபையில பேசி 180 நாடுகள் மத்தியில இந்த உலக சமாதான திட்டத்தை கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா இது ஒரு அற்புதமான செய்கை இல்லையா? அதோட ஒரு பெரிய ஆள் இல்லைங்க போந்து. நான் ஒரு நெசவு தொழிலாளி. அதுக்கு முன்ன எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 1.25 ஒரு நாளைக்கு கூலி. அந்த மாதிரியான இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல வந்து அந்த இடத்துல போய் பேசும்படியான அளவு ஒரு வாய்ப்பு வந்தது. இப்போ இந்த நேரத்துல எந்த அரசியல்வாதியாகிலும் நமக்கு உதவி செய்வாங்களா? உலகத்துக்கு எந்த மத தலைவர்களாகிலும் உதவி செய்வாங்களா? முடியாது. எந்த பொருளாதார தலைவராகிலும் உதவி செய்வாங்களா? முடியாது. இப்ப என்ன செய்யணும்? இம்மாதிரி சிந்தனையாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி பேசி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஓர் தேவைதானா என்ற எண்ணம் வரணும். அந்த எண்ணத்தினுடைய ஒரு முனைப்பு அங்கங்க உள்ள எலெக்ஷன்ல பிரதிபலிச்சு அந்தந்த நாட்டு அரசியலுக்கு இதை ஊட்டி எல்லாரும் சேர்ந்து படிப்படியாக கொண்டு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். ஆனா எங்கேயாயிலும் தொடங்கி தானே ஆகணும். இப்படியே போயிட்டு இருந்தா சரிதானா?
நாம் இன்னைக்கு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல யாரா இருந்தாலும் 25% யுத்தத்துக்கு போகுது. தேவையோ தேவையில்லையோ. யுத்தம் இல்லைன்னா உலகத்துல யாரும் கடன் வாங்கினாலாம் கூட திருப்பி கொடுத்து போனா ஐயா மிதக்குது எனக்கு வேண்டாங்க. அந்த அளவுல பொருளாதாரம் செழிப்பு வந்துடும். இப்ப வறட்சி ஒருத்தர் புடுங்குறாங்க, அதுக்கு பதிலாக செழிப்பு உண்டாகும். இந்த நிலை மாறி அந்த மாதிரி அமைதியான ஒரு சூழ்நிலை வரணும்னா அதனால்தான் 14 திட்டங்கள் தீட்டி அதுல போரில்லா நல்லுலகம் வேணும்னு சொல்ற. இப்போ இதற்கு நம்ம நாட்டிலேயே ஒரு மகாநாடு நடத்தணும்னுட்டு நினைச்சு 1990 ஆண்டு ஒரு மகாநாடு நடத்தணும். இதே இடத்துல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நடத்தணும். நடத்தி இந்த சட்டம் இருக்கிற திட்டம் ரெசல்யூஷன் இதை நேரடியா கொண்டு போய் அங்க கொடுக்கறதுக்கு பதிலாக அவர்களையே வரவழைங்க. ஐக்கிய நாடு சபையில உள்ள மெம்பர் ஒருத்தரை அவர்களே அனுப்பும்படியாக அத்தாரிட்டியோட ஆரம்பிச்சாங்க. உங்க பலருக்கு தெரியும், இத இங்க அவர்களே வந்து நேரடியாக அதை பெற்றுக்கொண்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு வர முடியாது, ஏன்னா வீட்டோ பவர் இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவில் அதுல சேரணும்ன்ற போது சேர்த்துக்கிறாங்க. வீட்டோ பவர் எனக்கும் வேணும்னு கேட்டாங்க. இவங்க அந்த இடத்துல மாத்திரம் நீங்க வரக்கூடாதுங்க. அதனால இந்தியா இப்போ அதுல சேர்றதுக்கு முடியாத தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றே இந்த நிலை மாறணும்னா நாம எல்லாரும் சிந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கருத்தை பரவ விட்டு உலகம் முழு உள்ள மக்கள் யுத்தம் தேவைதானா, தேவையில்லை, அப்ப ஏன் என் தலையில இந்த போட்டு அழுத்துறீங்க? அரசியல், பொருளாதாரம், வியாபாரம் மூன்றுமே ஒன்று இடையணும். அந்த அளவுக்கு வரணும்னா இந்த சிந்தனை உலகுக்கு வரணும். இது மாத்திரம் அல்ல, இதோட 14 திட்டங்களை கொடுத்து சமுதாய சீர்திருத்தத்துக்கு என்று ஒரு திட்டம் கொடுத்திருக்கேன். பாடும் நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி. போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி. நேர்மையான நீதிமுறை நில உலகு கோராட்சி. நேர்மையான நீதிமுறை நில உலகு கோராட்சி. சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு. சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு. சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல். சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல். தேர்திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு. தேர்திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு. செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம். செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள். பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள். பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம். இந்த 14 திட்டங்களும்
அவசியம் நிறைவேறியானால்தான் உலகிலே சமாதானம் என்பது நிரந்தரமாக வரும். ஒவ்வொரு மனிதனுக்கு இடையே உள்ள சிக்கல்கள் கூட அடியோட மறைந்து இத மக்கள் வாழ்க்கையில சிக்கல் இல்லாத வாழலாம் என்பதற்காகத்தான் ஆதியில மதங்கள் தோன்றியன. மதங்கள் என்ன? இறை உணர்வும் அறநெறியும் மக்களுக்கு போதனை செய்து எல்லாரும் ஒன்றென்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணணும்ன்றது தான் வந்தது. இப்ப எந்த மதமானாலும் எம் மதத்துல நீ சேருன்னு சொல்றாங்களே தவிர வேற ஒன்னும் அதுல மற்ற உலகத்துக்கு ஒன்னும் சொல்றது இல்லை. அதே போல அரசியலும் மனிதர்கள் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறது தான் அரசியல் வந்தது. இன்னைக்கு என்ன அந்தந்த ஜாதி வழியா அல்லது வேற ஒரு வழியா கட்சி ஆட்சின்னு வச்சுட்டு அந்த கட்சியினுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து உலக நாடுகள் எல்லாம் நாம் ஆளலாம் என்றது வந்துட்ட போது டெமோக்ரசி போயே போச்சு. அதே போல பொருள் துறையில உள்ளவங்க என்ன செய்யறாங்க? பணத்தை வச்சுட்டு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் வாங்கிடுறாங்க. மற்ற எல்லாரும் அவர்களாண்ட கெஞ்சி கூத்தாடிதான் பணிவிட செய்துதான் வாழணும். அடக்குமுறை ஆட்சிக்கும் பணம், வியாபாரம், ஆலை, தொழிற்சாலை, நிலம், வீடு ஆறும் முடக்கப்பட்டு சிலர்க்கே உரிமை என்ற முறை நீடித்து இருக்கு வரை உழைப்போர் செல்லும் கொடக்கூலி, வட்டி, தொழிற்சாலை லாபம், குத்தகை, கமிஷன், வரி என்னும் பேரால் மடக்கி கவரப்பட்டே செலவாகிப்போம். மக்களிடையே வறுமை, நோய், எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு இருக்கிறது. தீர்வில்லாத சிக்கல் இல்லை. ஆனால் எல்லாரும் கூடி அதை அமல் நடத்துறதுக்கு முடியுமா என்றால் அங்க உள்ள தடையை நீக்கிறது தான் எல்லாரும் கூடி சிந்திக்கணும். உலக மக்கள்ல பெரும்பாலார் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பதான் இதெல்லாம் மாறத்துக்கு வழி உண்டு. அதற்காகத்தான் இந்த சிந்தனையாளர் கூட்டமாக உள்ள இந்த இடத்த நேற்று ஐந்தொழுக்க பண்பாடு என்ற ஒரு முறை பற்றியும் இன்று 16 திட்டங்களை பற்றியும் இன்னைக்கு விளக்கணும்னு விளக்குறேன். இப்ப சொன்னாங்களே 14 திட்டங்கள், எது எது உங்களுக்கு வேண்டாம்னு யோசித்து பாருங்க. ஆனா சிலருக்கு தேர் திருவிழா தவிர்த்தல்னு சொல்றேன். ஐயோ, அது கடவுளுக்காக செய்யறதாச்சே, கடவுளுக்கு தேர் தேவைதானா? அந்த காலத்துல அரசர்களுக்கெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி கார் கிடையாதாங்க. அப்ப அவர்கள் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகணும்னா தேர், சின்ன தேர் வச்சுட்டு போவாங்க. அப்படி இருக்கிற போது சாமி தூக்கத்துக்கு அந்த போறதுக்கு எனக்கு மாத்திரம் தேர் இருக்குன்னா கடவுளுக்கு ஒரு தேர் பண்றேன் அடுத்து அரசு செய்து வச்சா சின்ன சின்ன தேர். வட்டத்துல இன்னைக்கு பெரிய திருவிழாக்கள் நான் ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு அப்போ அந்த கூட்டத்திலேயே என்ன ஒருத்தர் கூப்பிட்டு இங்க ஒரு பஞ்சாயத்து நடக்க போது நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும். என்ன அண்ணன், ஒரு ஆளு செத்துட்டாங்க, 3 பேர் தேர்தல் ஆட்டு செத்துட்டாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அதாவது படத்தை எடுத்து போறதுக்கு இங்கேயே இது ஆக்சிடென்ட் தான், வேற ஒண்ணும் இல்லைன்னு கொடுக்கணும் வாங்கட்டாங்க. அங்க போன எல்லாம் அந்த பேர் இருக்கிற போது இதில் மாட்டிக்கிட்டான். அப்படி இருக்கிற போது இந்த தேர் திருவிழாவில் யாருக்கு என்ன லாபம்? இது போல பலருக்கு கஷ்டம்தான். இன்னும் உங்களுக்கு ஒரு ஆபத்து அதுல இருக்கிறது தெரியாது. இந்த தேர் ஓட்டுறாங்கள திரும்பணும்னா நிக்கணும்னா நம்ம இந்த காலத்துல காருக்கு பிரேக் இருக்குதா, அது மாதிரி இருக்குதாங்க முடியாது.
அதுக்காக தேருக்குள்ளாகவே ஒரு இடம் வச்சு அங்க ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு அது அந்தந்த இடத்துல திரும்புறதுக்குன்னு ஒரு முட்டுக்கட்டை கொடுப்பாங்க. அப்ப போட்ட உடனே அது திரும்பிடும். நிக்கணும்னால் நிக்கும், திரும்பணும்னால் திரும்பும். அவன் அதுக்கு தான் உதவுவான். அதனால அது நம்ம வாழ்க்கையிலேயே வந்தது பாருங்க. முட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, இவன் ஒரு முட்டுக்கட்டைன்னு. அதான் காரணம். அவன் அதுக்கு தான் உதவுவான். ஆகவே அந்த முறையில உலகத்தை மக்கள் உணர்ந்து வாழணும். வாழ்க்கை என்பது என்ன? பொருளாதாரம் வேணும், அரசியல் வேணும், மதமும் வேண்டும். இறை உணர்வு இல்லாத வாழ முடியாது. ஆனா இதெல்லாம் யார் கையில் இருக்குதுன்னு சொன்னா சுரண்டி வாழக்கூடியவங்க கையில வந்துடுது. அது மாறணும், மாற்றணும். யாரால முடியும்? எல்லாரும் சேர்ந்து செய்யணும்னு சொன்னா எல்லார் உள்ளத்திலையும் அதனுடைய நீதி தெரியணும். அப்படி என்ன நம்ம மாற்றிட முடியுமா? நினைக்க வேண்டாம். ஒன்று கூட கட்டாயம் மாற்றலாம். நம்ம நாட்டுல ஒரு சட்டம் என்னது ஒரு காலத்துல, என்ன, ஆண்கள் இறந்து விட்டா அவங்களை எரிக்கிற சிறையில அவருடைய மனைவியை தள்ளிடணும். அதுக்கு சதின்னு பேரு. அது நீண்ட காலமா இருந்துட்டே இருந்தது. அத வெள்ளக்காரனை ஒரு கையில வச்சு ஒரு பெரியவர் வந்து அதுக்காக திட்டம் போட்டு அந்த சட்டத்தை அழிச்சிட்டார். நமக்கு சுதந்திரம் வந்த பிறகு நான் டெல்லியில ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம சங்கம் நாட்டிக்கிட்டே இருக்கேன். 181 நார்த் அவென்யூ டெல்லி. ஒரு 10 பேர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து உட்கார்றாங்க. வந்தா எல்லாம் வழக்கம் பண்ணிட்டு உட்கார்றாங்க. வாழ்க வளமன்னு நான் சொல்லி, என்னங்க நீங்களெல்லாம் முக்கியமான ஏதோ ஒரு வேலையா வந்திருக்கா போல. ஆமாங்க. என்ன இந்த மாதிரி நம்ம நாட்டுல நம்ம பண்பாட்டினுடைய சிறப்பாகவே இருக்கக்கூடியது சதித்திட்டம். பெண்களை கணவனோட சிறையில விட்டுறது. அத யாரோ கையில போட்டுட்டு அந்த சட்டத்தை மாத்திட்டாங்க இங்கிலீஷ்காரன் போது. இப்ப நமக்கு சுதந்திரம் வந்துடுது. அந்த சட்டத்தை கொண்டு வந்து நம்ம சுதந்திர இந்தியாவில் அதனுடைய சட்டத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அதுக்காக மீண்டும் அதை வரைவு செய்து பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த இரவு அதுக்கு ஓட்டு போட்டணும். ஓட்டு போட்டா நிறைவேறிடும். அதுக்குள்ள இந்த பெரியவர் சொன்னாரு, இது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்க ஒரு பெரிய மகான் யாராயிலும் தெரிஞ்சிருந்தா அவங்களாண்ட போய் அவங்களுடைய அனுமதி கேட்டு அவருடைய வாழ்த்துறை வாங்கிட்டு வாங்க. அதன் பிறகுதான் இதை பாஸ் பண்ணணும். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாரும் இல்லை, நீங்க தான் கிட்ட இருக்கீங்க, தெரிஞ்சவங்களா இருக்கீங்க, அதனால உங்களாண்ட வந்தோம். நீங்க தயவு செய்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த சட்டத்தை பாஸ் பண்றது. எந்த சட்டத்தை? பெண்மணிய வந்து ஆண்கள் இறந்து விட்டா அந்த சிறையிலேயே தள்ளிடுறது. நான் பேசாம இருந்த கொஞ்ச நேரம் பார்த்து உங்களால பொறுக்க முடியல. ஐயா 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை போதும், நாங்க போய் இன்னைக்கு பாஸ் பண்ணிடுறோம். சொல்றேன், ஒரு சின்ன திருத்தம் போடலாமான்னு கேட்டேன். போடுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க செய்யறோம். நாங்க ஆண்கள் இறந்து விட்டால், அதாவது பெண்கள் இறந்துட்டா, அதாவது அந்த சிதையில தள்ளிடணும்னு இருக்குது. ஆண்கள் இறந்துட்டா அதே சதையில தள்ளிடணும் இருக்குது இல்லையா? அதுக்கு பதிலா அதே போல பெண்கள் இறந்து விட்டால்
கணவனையும் தள்ளிடணும்னு போடுங்க. ஏன்னா சமத்துவம் வேணுமே இல்லையோ. இந்த சொன்ன உடனே ஐயோ 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 கேட்டு எல்லாம் அந்த சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் கத்துறாங்க. நான் இங்க இருந்து சொல்றேன், இதே போலதான் உட்கார்ந்து இருக்கேன். என்ன இப்பவே சுடுதான்னு கேட்டேன். இப்பவே சுடுதா உங்களுக்கு எல்லாம்? ஆமாங்க, அது நிறைவேறாது. நாங்க சரி இல்லப்பனா விட்டுடுங்க, சட்டம் வேண்டாம். பாஸ் பண்ண முடியுமானா இதை வச்சு பாஸ் பண்ணுங்க, இல்லைன்னா என்னுடைய அனுமதி கிடைக்காது. எல்லாரும் சேர்ந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அந்த பெரியவர் எழுந்து நின்று சொல்றாரு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், we got the right answer from right person. Let us go and kill the bill. அனிட்டாரு. அதாவது நாம போய் அந்த பில் அழிச்சிடலாம் வாங்க. சரின்னு போயிட்டாங்க. அதுல ஒரு அன்னைக்கே அந்த பில்லு கேன்சல் ஆகி போச்சுன்னு வச்சுக்க. அது பாஸ் ஆகிருந்தா என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ எத்தனை தாய்மார்களுடைய உயிர் போயிருக்கும். நெருப்புல உயிரோட தள்ளுறதுன்னு சாதாரணமான விஷயமா? அந்த மாதிரி கருணை இல்லாத செயலெல்லாம் மதத்தின் சார்பில் இருந்தது. அத்தகைய ஒரு பெரிய கொடுமைய எல்லாரும் சேர்ந்து அதை செய்ய முடிஞ்சுதா இல்லையா? அதே போல எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்தா செய்யலாம். ஒரு காலத்துல இந்த நாட்டிலையும் மற்ற பல நாடுகள்லையும் தூக்கு தண்டனை என்ற சட்டம் இருந்தது. இந்த நாட்டிலையும் இருந்தது. அதை பற்றி நான் தெரிஞ்சு கொண்ட போது இது பெரிய கொடுமையான சட்டம், இதை மாத்தித்தான் ஆகலாம்னுட்டு பெரிய பெரிய ஆள்களோடலாம் பேசி பார்த்தேன். அதெல்லாம் நடக்காதுன்னுட்டாங்க. சரி, நான் அன்பொழின்னுட்டு அப்பவே பத்திரிகை இருந்தது. அந்த பத்திரிகையில ஒரு கவி எழுதினேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, பலர் கூடிய ஒரு கருத்து இருக்குமே, ஆனால் எந்த சட்டமானாலும் பார்த்திடலாம். அதுல எழுதின, கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து, கொலை உண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால், கொலைக்கு கொலை நீதி எனில் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்று சொன்னால், கொலையுண்டோன் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன? கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடும் துன்பம் தரவில்லையா, நீதி எங்கே என்று கேட்டு ஒரு கவி எழுதி அந்த கவிக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துவேன். அப்ப நமது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது தமிழ்நாட்டில். பக்தவத்சலம் தலைவர், சீஃப் மினிஸ்டர், அவர்கிட்ட போச்சு. அவர் வக்கீல், தெரியும் உங்களுக்கு. துடிச்சு போட்டாராம். அவைய சொன்னாங்க, எனக்கு எப்படி எவ்வளவு கொடுமை நாம செய்யறோம். ஐயா எடுத்து காமிச்சிருக்காரு. நீதியை கேட்கிறாரு. அந்த நீதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க நாம தான். எல்லா மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்டார். நாம ஒண்ணும் செய்ய முடியாதுங்களே, நாங்க செய்ய முடியாதுன்னா அப்போ இத நீதியை கேட்கிறாரு, அதுக்கு என்ன எங்களால சொல்ல முடியாதுன்னு செய்யுங்களா? இல்ல, கமிஷன் அமைச்சர்களான்னு அமைச்சாங்க. அந்த அதாவது ஸ்டேட் லா கமிஷன்ல இது நமக்கு ஒத்தது இல்லை, அடங்கந்து இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சு அங்க லா கமிஷன் அமைச்சாங்க. அவர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது அது அவர் சொல்றது நீதி கேட்கிறார். நீதிக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். நீதி எங்கேன்னு வேணா கேட்கிறாங்க, நீதிக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அது சட்டத்தை மாற்றிடணும். உடனே சட்டத்தை மாத்திட்டாங்க நம்ம பார்லிமெண்ட்லயே. அந்த சமயத்துல உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, ஒரு காங்கிரஸ் பத்திரிகை ஒண்ணு இருந்தது, நம்ம நண்பர் ஒருத்தர் நடத்தி வர்றார், காங்கிரஸ் டைம்ஸ். அவர் இந்த கட்டுரையை பார்த்தாரு, அவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொல்லி அவருடைய பேப்பர்ல
இதனுடைய விளக்கம் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து ஒரு படம் போட்டார். ஜெயிலு, ஒரு ஆள் நிக்குது, ஒரு தூக்கு கயிறு போட்டார். இங்க கேள்வி கேட்கிறாரு இங்கிலீஷ்ல, திஸ் ரோப் has taken millions of lives on the earth. Still the crime is not reduced. Whether it should remain, அதாவது இந்த கயிறு கோடிக்கணக்கான மக்களை கொண்டு விட்டது, ஆனா குற்றம் குறையவே இல்லை. இன்னும் தேவைதானா இந்த கயிறு எனக்கு எடுத்து எழுதுறாரு. அத நம்ம நாட்டில் உள்ள தலைவர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சாரு. உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சாரு. உலக நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஜட்ஜிகளுக்கெல்லாம் அனுப்பிச்சாரு. அவர் எவ்வளவு செலவு பண்ணிருப்பார் பாருங்க. அதனுடைய எஃபெக்ட் என்னாச்சு? நான் அடுத்தா போல யுஎஸ்ஏ போயிருக்கேன். அங்கே பார்த்தேன், நான் 117 நாடுகள்ல லா கமிஷன் அமைச்சு இந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிட்டேன். தூக்கு தண்டனை கிடையாது அந்த நாட்டில் இன்னும் கூட. அப்போ நம்ம நாட்டில் மாத்திரம் என்ன ஆச்சுன்னா, அடுத்தா போல வந்த ஒரு ஆட்சி எல்லாரும் சேர்ந்து, அதாவது ஏதோ ஒரு பழமொழி ஒண்ணு வச்சிருக்காங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் பெற வேண்டியதை பெறலாம். அந்த முறையில அந்த சட்டத்தையே நம்ம நாட்டுல மாத்திரம் அழிச்சுட்டாங்க. இன்னும் 117 நாடுகள்லயும் அதே தூக்கு தண்டனை ரத்து பண்ணது இப்ப கொண்டு வரவே முடியல. அதுதான் இப்போ இந்த ஐக்கிய நாடு ஈராக்ல கூட அவனை தூக்கு போட்டுள்ளான்னு நினைச்சாங்க, முடியல. அதே போல பல நாடுகள்ல செய்தாங்க, முடியல. அந்த முறையில எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையை ஒப்புக்கொண்ட அதனுடைய எஃபெக்ட், பலன் சட்டத்துல வரலாம், வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று கூறி, அதே போல நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்க. யுத்தம் தேவைதானா? யாருக்கு தேவை? செல்வந்தர்களும் பணக்காரர்களும் மற்ற எதனாலும் கொள்ளடிச்சா நான் என்ன பண்றதுன்னுட்டு அவங்க யுத்தத்தை வச்சுட்டாங்க. இப்போ தேவையே இல்லை, மாற்றி விடலாம். அதுக்கு நான் சொல்றது என்ன, நீங்க நேரடியா யுத்தத்தை நிறுத்தினா நிறுத்த முடியாது யாரும். ஐக்கிய நாடு சபையில அந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். உலக நாடுகள் அத்தனைக்கும் உள்ள பார்டர், அதாவது எல்லை பாதுகாப்பு நாங்க எடுத்துக்கிறோம், யாரும் தனியா எடுக்க வேண்டியதே இல்லை. அந்த ஒரே ஒரு உறுதிமொழி. அப்போ இதை அவங்க கொண்டு வர்ற போது இந்த வீட்டோ பவர் வச்சிருக்கான் பாருங்க, அப்படி பண்ணிடலாம். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியல. அதுல இந்திய நாடு அதுல புகுந்து எதுனா செய்யலாமான்னு யோசனை பண்ணித்தான் அங்க நுழைய பார்த்தாங்க. வாங்க, ரொம்ப வரவேற்கிறோம், உங்களுடைய அதாவது கன்ட்ரிபியூஷன்லாம் வாங்கிக்கிறோம், ஆனா வீட்டோ பவர்ல கை வைக்க கூடாதுன்னு தான். ஏன்? அதன் மூலமாகத்தான் அந்த 5 நாடுகளும் உலகத்துக்கு வேண்டிய ஒரு ராணுவ சப்பளை எல்லாம் செய்து பணத்துல கொழிச்சிட்டு இருக்கிறது அந்த 5 நாடுகள். இந்த நிலையில என்ன மாறணும்னா, எல்லாருக்கும் விழிப்புணர்வு வேணுமே இல்லையோ, எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறது. அந்த கடமை வச்சுக்கிட்டு எங்கெங்க ஒரு பேச்சு டிஸ்கஷன் நடக்குதோ அங்க எல்லாம் இந்த கேள்வி எழுப்புங்க. போர் தேவைதானா? போர் தேவைதானா? ஒருவருக்கு உறுப்புகள் ஏதோ அடியோ பட்டு போச்சுன்னா என்ன கஷ்டப்படுறான், நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதை பார்த்து.
ஆனா போர்ல என்ன நடக்குதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு நாள்ல அல்லது 4 நாளைக்குள்ளாக ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் குண்டுபட்டு, கத்தியினால, துப்பாக்கியினால சுடப்பட்டு, கை போச்சு, கால் போச்சு, கண்டு போச்சு, மூக்கு போச்சு, தலை போச்சு. இது எல்லாம் நினைக்கிறது கூட முடியலையே நம்மால. நம்ம மனம் தாங்கல. இது தேவைதானா? இந்த யுத்தம் என்றது கொடிய செயல் நாட்டில இருந்து ஒழியணும். அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணும் என்பதை ஏற்படுத்தி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய போறேன். அதுக்கு முன்னதாக ஐந்தொழுக்க பண்பாடு நேற்று விளக்கணும். அதை சுருக்கி எல்லாருக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த வரையிலே உதவி செய்வேன். இந்த 2 உறுதிமொழியை ஒவ்வொருவரும் மனதில் பாடம் பண்ணிட்டு இருக்கணும்னுட்டு நேற்று எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கும் நான் சொல்றேன் 3 தடவை. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க சொல்லுங்க, விருப்பம் இல்லை சொல்ல வேண்டாம். அது சொல்லிட்டா அடிக்கடி அதே நினைவு வரும், சொல்லுவோம். அதனால ஏதோ ஏன்னா அந்த எண்ணத்தோடவே நான் வாழ்ந்தவன். 50 ஆண்டு காலமாக அதே எண்ணம் ஓடிட்டு இருக்கு. அந்த உறுதியோட நான் சொல்றேன். இப்போ நான் என் வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த வரையிலே உதவி செய்வேன். நான் யாருக்கும் என் வாழ்நாள் முழுவதும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவியை செய்வேன். நான் யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். இந்த 3 முறையை சொன்னீங்களே, ஆயுள் பெரிய நினைவில் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இத சொல்லும் போதெல்லாம் உங்களோட நான் இருப்பேன். ஏன்னா என் நினைவு வருவேன் இல்லையா? அதனால இந்த உறுதிமொழி உலகத்துக்கு செயலாகும். இந்த இல்ல போனாலும் சரி, 50 வருஷம் ஆகட்டும், 100 வருஷம் ஆகட்டும், எங்கேயாலும் ஸ்டார்ட் பண்ணிதான் ஆகணும். அந்த இந்த இடத்துல இன்னைக்கு பொங்கலுக்கு முன்னாள் போகியில கெட்டதெல்லாம் போட்டு கொளுத்திடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொளுத்திடுங்க. நல்லது வரவழைப்போம், நாளைக்கு நல்லது வரப்போம். அதுக்கு இன்னைக்கே அந்த நல்லதை வரவழைக்கிறதுக்கு இந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தினம் ஒரு தடவை நினைவச்ச போதும். உலகம் முழுவதும் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தா உலகம் முழுவதும் காந்தக்கடல், காந்தக்கடல்னா இறையாற்றலினுடைய சக்தி. அப்போ அதுல பதிவாகி எங்க உள்ள மக்களுக்கு அந்த எண்ணங்கள் சேரும், அது செயலாகும் என்று கூறி உங்கள் அனைவரிடம் எல்லாம் வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக என்று வாழ்த்தி ஒரே நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம். நன்றி சொல்லுங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அது நல்லதா கெட்டதா? எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ ஐயா எனக்கு ஒரு கப் கொடுத்தாரு, நான் இப்ப குடிக்கிறேன். எவ்வளவு உருக்கமா நீங்க பாக்குறீங்க. ஏதோ சுவாமிஜிக்கு தொண்டை ஆட்ட போகுதுன்னுட்டு ஐயா ஏதோ ஜூஸ் கொடுக்குறா பொழுது, அது என்ன ஜூஸ்ன்னு தெரியல, நான் கூட கொண்டாடலாமே நினைப்பீங்க.
ஒண்ணும் இல்லை பாருங்க. வாழ்க வளமுடன். எல்லாம் இறையாற்றல் அனைவருக்கும் எல்லா வளங்களும் அளிக்குமாக. வாழ்க வளம்.